சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னைக்கு அநேகம் பேர் கடந்து வருவீங்க, அநேகம் பேர் தொலைக்காட்சியில் இந்த செய்திகளை பார்ப்பீங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். ஏன்னா கர்த்தர் என் இருதயத்தில் போடாட்ட எதுவுமே என்னால் பேச முடியாது என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தரை நோக்கி பார்ப்பேன், அவர் எனக்கு பதில் கொடுத்துட்ருக்காரு. அந்த பதிலை இப்பொழுது நான் உங்களுக்கு வைக்க போகிறேன். கடந்த வாரத்தில் பேசினதை தான் தொடர்ச்சியாக திரும்ப எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு அப்படி தான் வெளிப்பாடு வந்திருக்கு, ஏன்னு தெரியல. ஆசீர்வதிக்கவே கிருபை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, ஏன் சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அப்படின்னு நான் கேட்பேன். இது இருந்தாலே ஆசீர்வாதம் என்ன செய்யும், சரியாக வரும். அதனால தான் என் பிள்ளைகள்கிட்ட நான் சில காரியத்தை சொல்லிவிட்டு சொல்லுவேன், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விதமாக, இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய விதமாக இருக்கும். நம்ம ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் வந்தார், ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். அதே சமயத்தில் சில கற்பனைகளையும் சில காரியங்களையும் நமக்கு சில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே இந்த வார்த்தைக்காக என் கரத்திலே கொடுத்திருக்கிற 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாவது 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கூட்டங்களுக்கு வரும்போது, சபைகளுக்கு வரும்போது, உபவாசங்கள் இருக்கும்போது உலக மனிதர்களைப் போல இல்லை அப்படின்னு காட்டிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் உலகத்துக்காக ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக என்ன செய்துவிடும், ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே என்றென்றைக்கும் என்ன செய்வாங்க, நிலைத்திருப்பாங்க. வேதத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைய பேர் நிலைத்திருந்ததையும் பார்க்க போறோம். அதே சமயத்தில் சில ஒளிந்து போன காரியங்களையும் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த திருச்சபையிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் சரி, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, நீங்க காணிக்கை கொடுத்துதான் இந்த ஊழியம் நடக்குது. நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுவதை விட இருக்கிற நிலைமையிலே அப்படியே இருக்கிறவர்கள் உண்டு, அதை விட மோசமான பின்னிலைமைகளுக்கு போகிறவர்களும் உண்டு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவரை துதிக்கிற நாம், தேடுகிற நாம், உலகத்தின் அன்புகளிலும் அதிகமான கவனங்களை, அக்கறைகளை செலுத்துகிறோம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுக்காக மனைவி மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா, கணவன் மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா, பிள்ளை மேலே அன்பு செலுத்தக்கூடாது ஐயா அப்படின்னு கேட்காதீங்க. அதை நான் சொல்லவில்லை. அது தேவன் கொடுத்தது, நிச்சயமாக நாம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு மாம்சத்தின் இச்சை, சில காரியம் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான், ஆதியாமங்களின் புத்தகம். ஏன்னா மோசஸ் மாரியப்பனுக்கு ஆதியாமத்தை தொடாமல் இருந்தாலே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி குறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும்.
பைபிள் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு தான் பைத்தியம், நம்பி இருக்கிற எனக்கு தேவ பலன், உங்களுக்கும் தேவ பலன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்துறோம். சில நேரங்களில் சில புத்தகத்தை படிக்கலைன்னா உண்மையாக எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும், அழுக வந்துடும். ஆதியாகமங்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஏன்னா உலகத்தின் அன்பு வந்துருச்சு, உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க 7வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருது. ஆபிரகாம் கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன், அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ எங்க போகணுமோ போப்பா, எங்க போகணுமோ போ, எனக்கு உனக்கு என்ன செய்வேனா வாக்குவாதம் வேண்டாம். இவன் பார்த்தான் உலகத்தின் அன்பு, உலகத்தின் கண்களின் இச்சைக்கு தன்னை செவி கொடுக்கிறான். என்ன பண்றான்? இப்ப வாசிங்க, வசனம் புரியும். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆமென். உலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் திரும்ப கர்த்தரால் என்ன செஞ்சுருவார், உலகத்துக்கு உள்ளதை கண்களின் நிச்சயினால் பார்க்குற எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருவார், அழித்து போட்டு விடுவார். எது நல்லா இருக்குன்னு நீங்க இச்சிக்கிறீங்களோ, எது உலக காரியம் நல்லா இருக்குன்னு அன்பு கூறுகிறீங்களோ, அது நிச்சயமா என்ன செய்யும், அழிந்து போகும். இது தெரியாம தான் சில பேர் அப்பப்போ ஆண்டவர் மேலேயும் அன்பு வைக்குது, உலகத்தின் மேலேயும் அன்பு வைக்குது. ஆமென். அடுத்த அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 14-12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா நிறைய நாம இதை குறித்து தியானித்திருக்கிறோம், உங்களுக்கும் தெரியும். வாசிங்க, 12வது வசனத்தை வாசிப்போம். 14-12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இவர்தானே தேர்ந்தெடுத்தாரு. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல, எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தவனாக பிதாவுடைய சித்தத்தை, குமாரனாகிய இயேசுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக நிலைத்திருந்தான். 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறதான் தேவனுடைய திட்டம். ஏன்னா தனியா ஆபிரகாம் இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனாலதான் அவருடைய சொந்த சகோதரர்களை ஒன்றாக இணைத்து அனுப்பினார். ஆனா இவனுக்கு போப்பான்னு சொல்லிட்டான், கிளம்பிடுவான், நல்ல இடத்த பார்த்து கிளம்பிடுவான் அப்படின்னு அப்படி சுற்றி பார்க்குறாரு. ஏதேம் தோட்டத்தை போல இருக்கு, அப்படி நதி புரண்டு ஓடுது. ஐபிராத் நதியை போல் அப்படியே புரண்டு ஓடுது. பார்த்தா என்னாச்சு, கர்த்தர் அங்கே அழிக்க பொருள், சாப்பாட்டு சாமான் கூட போயிடுச்சு. அதானே போட்டிருக்காங்க, படிச்சு பாருங்களேன். போஜன பதார்த்தம் அப்படியே போட்டிருக்கா இல்லையா? கீழே பாருங்க, போட்டிருக்கோம். போஜன பதார்த்தத்தை முதல் கொண்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டான், புறக்கிட்டு போயிட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கும் ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் வந்து விட்டது. மறுபடி பிறந்து விட்டோம், மறுபடி வாதாளம் வென்று விட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். உண்மை. இதை தெரிந்தும் கூட உலகத்தின் அன்பில் கவனம் செலுத்துகிறீர்களா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு செலுத்துகிறீர்களா? கொஞ்சம் யோசிக்கணும். உலகத்தின் அன்பு கண்டிப்பாக என்ன செய்துவிடும், ஒளிந்து போகும். பிதாவினுடைய அன்பு நிச்சயமா என்ன செய்யாது, சித்தத்தை அறிந்து செய்கிறவனுக்கு அது நிலைக்க பண்ணும். நம்ம ஆளு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு, மொர்தெகாயின் ஒரு மனிதர். எங்க இருக்காங்க? எஸ்தரின் புத்தகத்தில். எடுக்க வேண்டாம், எஸ்தரின் புத்தகத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தர் இருந்தான், உலகத்துக்கு மனுஷன், உலக காரியங்களை இச்சித்த ஒரு மனுஷன். யாரு? ஆமான். பேரெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவோம். என்ன செஞ்சான்? தான் வெட்டின குழியிலே தானே விழுந்து போனான். தனக்கு பெருமையாய் சம்பாதித்த எதையும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. தனக்கு உண்டான காரியங்கள் எதையும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, சுதந்திரிக்கவில்லை. ஆனால் பிதாவுடைய சித்தத்திற்கு காத்திருந்த மொர்தெகாவோ கிரீடம் சூட்டப்பட்டு பொன் குதிரையிலே அலங்கரிக்கப்பட்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்தின் பொருட்கள் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அன்பு செலுத்தவே கூடாது.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்பப்போ ஆண்டவர்கிட்ட வந்துக்குருவோம், அப்பப்போ உலக காரியங்களுக்குள்ள போய்க்குருவோம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சொந்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடி போடணும்னு நினைக்கிறாங்க. மூல உபதேசங்களை விட்டுட்டு திரும்ப ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம், திரும்ப யாராவது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டா அப்படித்தானே? அவர் சொல்லிட்டாரு, அவர் சர்ச்சுக்கு போனா தானே, அவரை விட பெரிய பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டா அவர் தலையில வச்சு கை பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அப்படியா? வசனத்தை தெளிவா படிக்கணும் சாரே, வசனத்தை தெளிவா படிக்கணும் பிரதர், வசனத்தை தெளிவா படிக்கணும் சிஸ்டர். மூல உபதேசங்களை விட்டுட்டு, ஞானங்களை சத்தியங்களை விட்டுட்டு, நியாய தீர்ப்பு முறைமைகளை விட்டுட்டு திரும்பவும் கை வைக்கலாம். சரி, வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்க, 8 வரைக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் நல்லா கவனிச்சுங்க இந்த வசனத்தை. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும். நம்மளை பார்த்து தான் பேசிட்டு இருக்கு வார்த்தை. மூல உபதேசங்களை கேட்டுட்டீங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுட்டீங்க, பரம ஈவை பெற்றுட்டீங்க. ஆனால் எப்படி இருக்கிறோம்? வாசிங்க. தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம் மறுதலித்து போனவர்கள். ஆமென். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. ஆமென். பாத்தீங்களா? இப்படி செய்றவங்க திரும்ப கர்த்தருக்குள்ள போய்க்கலாம். ஜீவனத்தின் பெருமையோடு, மாம்சீகத்தின் இச்சையோடு, கண்களின் இச்சையோடு வாழ்ந்துட்டு திரும்ப நீங்க தேவனிடத்துல வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ வந்துட்டு போறீங்களா? அவங்கெல்லாம் என்ன செய்யறீங்களா? திரும்ப தேவனை சிலுவையில் அறையிறீங்க. நான் நினைக்கிறேன் அதனால தான் மறுபடி ஈஸ்ட் வருதோ என்னமோ. என்னையா? அதனால தான் மறுபடியும் உயிர்த்தெழுதல் வருது. வேண்டாம் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே. மறுபடியும் சரி, வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கு. முடிச்ச பின்னாடி தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்தின் மேல அன்பு செய்துட்டு, உலகத்தின் இச்சைகளை வாழ்ந்துட்டு, ஜீவனத்தின் பெருமையிலே வாழ்ந்து விட்டு மறுபடியும் எங்கேயாவது ஒரு பாஸ்டரை தேடி பிடிச்சி ஊழியத்துக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் காணிக்கையை கொடுத்து கையை வச்சுக்கலாம், வரத்தை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. கூடாத காரியம். புதுப்பிக்க முடியாது. புதுப்பிச்ச மாதிரி உங்களை உள்ள வெல்கம் பண்ணி பாஸ்டர் வேணா ஏத்துக்கலாம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்கிற மாட்டாங்க. நிறைய சபையில் அப்படித்தான். எந்த சர்ச்சுக்கும் போகாதவங்க எங்ககிட்ட வாங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க வாங்கன்னு சொல்லலை. வேற சர்ச்சுக்கு போயிட்டு நீங்க போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என் சர்ச்சுக்கு வா. எப்படிங்க திரும்ப சரி பண்ணிடுவீங்களா? திரும்ப சரி பண்ண முடியுமா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்களையும் யோசிக்கணும், கையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி விசுவாச பிள்ளைகளும் யோசித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப என்ன செய்ய முடியாது? புதுப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என்னவாக இருக்கிறது? மறந்துடக்கூடாது. அம்மாள்கள் எப்படின்னா அப்படி இல்லை. அவர் சொல்லுவார்யா, அவர் சோம் பண்ணி அவர் ஊழியமே அப்படியே இருக்கு. நான் பார்த்தீங்களா இந்த ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி டெவலப் ஆயிட்டேன். இங்க டெவலப் ஆன மாதிரி தெரியும். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் தேவனை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க, துன்பப்படுத்துறீங்க, சிலுவையில் அறையிறீங்க. இருக்கிற இடத்துல இச்சை அடக்கத்தோடு
பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து உலகத்தின் காரியங்களில், உலக பொருட்களில், உலக அன்பு வச்சு அழிந்து போனதை தேடாம என்ன செய்யுங்க, அழியாமை என்கிற அலங்கரிப்பு. பிதாவுடைய சித்தம் என்ன, குமாரன் என்கிற சித்தம் என்ன, குமாரனுடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாம குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சரி, இன்னும் 2 வசனம் வாசிங்க. புதுப்பிக்க கூடாதே. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் சரியாதான் வாசிக்கிறீங்க, தைரியமா வாசிங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் முட்செடியும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதையாகும் ஏதுவாய் இருக்கிறதுனால அது என்ன செய்யப்படுகிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும், நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? ஆமானுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, தூக்கி போடுற முடிவு. லோத்தனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, பார்த்தீங்களா? இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, இந்த தருணத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். இருக்கிற இடத்துல நம்மை சரிபள்ளி கொள்ள வேண்டும். தேவ சத்திய மூல உபதேசங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். ஞானஸ்தானமே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வேடிக்கையான ஒரு காரியம். அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் எத்தனை ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி அது செல்லாது. நம்ம ஊர்லேயே சாதாரண ஒரு கம்ப்யூட்டர்லேயே ஒரு பேருக்கு மறு பேர், ஒரு ஸ்பெல்லிங்க்கு மறு ஸ்பெல்லிங் மாற்றி போட்டுட்டா அது என்ன செய்ய மாட்டேங்குது, மாறி போயிடுது, செல்லாது. இது உங்கள் ஆதார் கார்டு இல்லையே, ரிஜெக்டர் அப்படிங்கிறான். அப்போ கர்த்தர் மட்டும் எப்படிங்க மறுபடி ஞானஸ்தானம், மறுபடி கையை வைக்கிறதுக்கு. என் அன்பான தேவஜனமே, நீங்கள் ஒரு முறை தேவனால் பெய்கிற மழையை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் தகாதது என்று எண்ணப்பட்டு விட்டால் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே முடிவு இருக்குமே தவிர வேறொரு மாற்றம் உங்களுக்குள் என்ன செய்யாது, வராது. இந்த உயிர்த்தெழுதலை நாட்களிலே உங்களை புதுப்பித்து கொண்டு போக வேண்டும். சுட்டரிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உலக அன்புக்குள்ளே, உலக இச்சைகளுக்குள்ளே, உலக பாவங்களுக்குள்ளே, இன்னும் பழைய வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழப்போகக்கூடாது. நிச்சயமாக சொல்கிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், என் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் நீ எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்கன்னு. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை. முன்னவும் நான் அப்படியே இருப்பேன், இப்போவும் அப்படியே இருப்பேன்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் அர்த்தமே இல்லை. அவர் ரத்தத்தினால் கழுவுனதில் பிரயோஜனமெல்லாம் போயிடும். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கெடுக்கிறது தான் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக காரியங்கள். இன்னைக்கு எல்லாம் இந்த உலகத்தில் வருகிற மாம்சீக காரியங்கள் எல்லாம் என்ன அழிக்கும், என்ன கெடுக்கும், என் குடும்பத்தை கெடுக்கும். அது எனக்குள்ள வேண்டாம். திரும்ப நான் சரி செய்ய முடியாது. ஒருவேளை நான் சரி செய்ய போனா என் தேவனுக்கு திரும்ப நான் ஒரு முறை சிலுவையை கொடுக்கிறதாக அர்த்தம். அல்லேலூயா. அதனால நான் அப்படிப்பட்ட பாவத்தை என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் வார்த்தையிலேயே சிலுவையில் அடிச்சிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை. தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களோட பேசும் வசனம், உங்களோட பேசும். எனக்கு அன்பான தேவஜனமே, இதற்கு முதல் காரியம் நம்ம உலக மனிதர்களோட அதிகமான சிநேகங்களை தவிர்த்தாலே போதும். நான் சொன்னா வைவிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? சரி, அதுக்கு முன்னாடி 1வது வசனத்துலேருந்தே வாசிங்களேன். அதில் கூட கொஞ்சம் எனக்கு உரைக்கிற மாதிரி 2-3 வசனம் நல்லா இருக்கு பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளின். உங்கள் அவயவங்களிலே என்ன இருக்குது? போர் செய்கிற இச்சைகளின் ஆவி இருக்கிறது. அது எதுல இருந்து வருது? உலக பிரகாரமான அன்பு வைக்கும் போது தேவை அதிகமா இருக்குது. அப்படித்தானையா? ஆமா. உலக பிரகாரமான அன்பு வைக்கும் போது தேவை அதிகமாயிரும். ரொம்ப வேதனை. இது எல்லாம் அழிந்து போகும். இது எதனால் உண்டாகிறது? போர் செய்கிற இச்சைகளின் ஆவி. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும். ஆமென். பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் கூடாமற் போகிறீர்கள். ஆமென்.
எவனாவது எதையாவது செஞ்சு திருப்திப்பட்டிருக்கிறாங்களான்னு விசாரித்து பார்த்தா 10 கொலை பண்ணவன் 11வது கொலைக்கு தான் முயற்சி பண்ணுறான். சரி 10 கொலை போதும், எல்லா தேவையும் தீர்ந்துருச்சு அப்படின்னா பழகிட்டேன், இனிமேல் அந்த கெத்தை விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்படி தானேங்க? கெத்து அப்படி தான். ஒரு தடவை லஞ்சம் வாங்கி பழகிட்டேன், ஒரு தடவை பாக்கெட்டில் வச்சு பழகிட்டேன், அதை வச்சு கார் வாங்கி பழகிட்டேன், அடுத்து என்ன செய்யுது, அடுத்த காருக்கு தேடுது. ஒரு தடவை பைக் வாங்கி பழகிட்டேன், இருக்கு, சாட்டிஸ்ஃபைடே ஆகாது, எவனுக்கும் ஆகலை. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் ஒளிந்து போகக்கூடியது, இதனால எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. ஒருவேளை இதனால ஆசீர்வாதம் வருதுன்னு வாங்கிட்டு திருப்பி போய் நான் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி தவறான போதைகளாலே பாவ மன்னிப்பு உண்டுன்னு சொல்லிட்டு திரும்பி போய் நான் கிறிஸ்துவிடத்தில் நின்றால் அவர் சிலுவையில் அறைவதற்கு நானே ஒப்பு கொடுக்கிறேன். விளங்குதா? விளங்கணும். வாசிங்க வசனத்தை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஒன்றும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் ஆமென் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். ஆமென். பிதாவின் சித்தம் அறிந்து அதில் நிலைத்திருந்து விண்ணப்பம் பண்ணா கிடைக்கும். உலக காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணா கிடைக்காது. இதில் என்னுடைய அனுபவத்தை சொல்லட்டுமா? ஒரு சபையில் 3000 பேர் 4000 பேர் இருக்கிற ஒரு திருச்சபை. நல்லா கவனிங்க. 3000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிற சபை. பேர் சொல்ல மாட்டேன், சபையுடைய பேர் சொல்ல மாட்டேன். எப்படியாவது சபையில் ஒரு நாள் ஊழியம் எடுத்துட்டோம்னா நம்ம ஊழியத்துக்கு பெருசாக பிரயோஜனமாக இருக்கும். அது 2-3 பேர் சொன்னதை கேட்டு நான் ஒரு காலத்தில் அப்படி பண்ணது உண்டு. பார்த்தீங்கன்னா அந்த சபைகளில் நான் போகிற அன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி எனக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா நஷ்டம் வந்துச்சு. அவருடைய சித்தத்திற்கு அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் காண்பிக்கிற பாதையிலே அவர் கொடுக்கிற சபைக்கு நான் போயிருந்தேன்னா நஷ்டம் வராது. கேட்கக்கூடாததை இச்சிக்க கூடாததை நான் இச்சித்து, ஐயோ அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபா வச்சா 3000 பேர் எம்பிட்டு காசு. இப்பெல்லாம் ஊழியத்தில் அதனாலதான் ரொம்ப நிதானமாக என் சர்ச்சிலே உட்காந்துருந்தா போதும்னு நினைக்கிறது. தேடி வந்தால் மட்டும்தான், கர்த்தர் அழைத்தா மட்டும்தான், சித்தம் இருந்தால் மட்டும்தான் ஊழியத்துக்கு போகிறது. நிறைய அடி வாங்கியிருக்கேன், நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவஜனமே, கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இப்போவும் உட்காந்துட்டு நல்லா தான் இருக்கு, சரி பண்ணணும் போல அப்படின்னாதீங்க. சரியே பண்ணி ஆகணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. தொடர்ந்து வாசிங்க. இன்னொரு வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த உலக சிநேகம் நமக்குள்ள வரும்போது தான் போர் செய்கிற ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள், ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைகள் வருது. அவன் எல்லாம் இது வாங்கியிருக்கான், நான் வாங்கக்கூடாதா? அவன் எல்லாம் இப்படி வீடு கட்டியிருக்கான், நான் கட்டக்கூடாதா? கட்டுங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் உலக மனுஷனை போல வாழணும், அதுக்காக உலகத்தில் உள்ள மனிதனிடத்தில் நான் அன்பு செலுத்துவேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. சில பேர் எப்படின்னா எங்கேயாவது போயிட்டு எப்படியாவது சுற்றிட்டு எப்படியாவது வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் கல்றைக்கு வந்து சேரலான்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதுலேயும் சில பேர் இருக்காங்க, கல்றையை கொடுக்கவும் செஞ்சிடுறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய காரியம். நான் எங்கள் சர்ச்சில் தான் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சில நேரம் கேட்குறாங்க, டக்குன்னு கொடுக்க மாட்டான். ஏன்னா கேட்குறான், வாங்குறான், நிற்கணும்ல. நிற்கலைன்னா அதில் எல்லாம் அடி எனக்கு உண்டு. ஹலோ, இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உலக காரியங்களில் அன்பு செலுத்தி, ஒளிந்து போகிறவைகளில் அன்பு செலுத்தி உங்க வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வீணடிக்காதீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து ஓட வேண்டும். அதற்காக தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களோடத்தில் பேசி இருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நான் என்றைக்குமே சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்வேன், நான் மரிக்கும் அளவுக்கும் நல்ல சுகத்தோடு பெலனோடு என் கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை செய்யணும்னு மட்டும் தான் ஆசைப்படுவேன். உலக காரியங்களை நிறைய வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டேன். நல்ல நிச்சயமாக சொல்கிறேன், அப்படி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகும்போது தான் இந்த ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அழகாய் நடத்தி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இச்சித்து
நீங்க தேடியும் கிடைக்காத பொருளை திரும்பி திரும்பி முயற்சி பண்ணுவதை விட கர்த்தருக்கு காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. இப்போ உங்களை தேற்றுவதற்கு தான் இந்த வார்த்தை, உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை சொல்லல, உங்களை பயமுறுத்துவதற்கு இந்த வார்த்தை சொல்லல. அது என்னுடைய வேலையும் இல்லை. சத்தியத்தை படிக்காதவங்க யாரும் இதை கேட்க போறதில்ல, பார்க்க போறதில்ல. ஆனா படிச்சுட்டும் கேட்டுட்டும் துணிகரமா சில நேரம் செயல்படுறோம்ல, உலக அன்புல விழுந்து போறோம்ல, அதனால ஒரு சின்ன எச்சரிப்பை செஞ்சிருக்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தின் அன்பு எனக்கு ஒரு நாள் சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அதெல்லாம் என்னுடைய இச்சையினால, என்னுடைய ஜீவனத்தின் பெருமையினால வருது. அது எப்படி ஒளிந்து போகிறதோ அதை போல அதனால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் ஒளிந்து போகும். என் கர்த்தருடைய சித்தம், என் குமாரனாகிய இயேசுவினுடைய சித்தம் அறிந்து நான் செயல்படும் போது நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் தேவன் அதிகமாய் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு எல்லாம் அப்படி ஆண்டவரே, நீர் மார்போடு அணைக்கிறவர், மனக்கவலைகளை தீர்க்கிறவர் என்று அறிந்து, எனக்காக மரித்திருக்கிறேன், என் பாவம் சுமந்திருக்கிறேன் என்பதை அறிந்து, ஒருபோதும் கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர் என்பதை அறிந்து, இப்பொழுதே உலக காரியங்களிலே போர் செய்கிற இச்சைகளின் ஆவிகளை நம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் ஐயா. ஆமான் ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஏலியின் பிள்ளைகள் ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை, லோத்து ஓடி ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆக நானும் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டு விடும்போது, ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், சாமுவேலை சாட்சியாய் நிறுத்திருக்கிற தேவன், மொர்தெகாயை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிந்து விட்டு விடும்போது, ஐயா இந்த உலகத்தில் கிடைக்கிறது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் சொல்லி தவறான முடிவுகளில் வாழ்ந்த என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நான் இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைய நல்ல ஆண்டவரே, உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னீரே. அந்த அன்பு கண்களின் இச்சையினாலே ஜீவனத்தின் பெருமையினால் வருகிறது என்பதை காட்டி கொடுத்தீரே. ஆகையினாலே நாங்கள் துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது என்று காட்டி கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை விட்டு விட வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை சுட்டரிக்கப்படுகிற இடம் என்று சொன்னீர். ஆனால் நீர் மனஸ்தாபம் என்னுடைய ஜனங்களுக்கு முற்பிதாக்களுக்கு பட்டீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த அடிமை ஜெபிக்கும் போது மனஸ்தாபம் கொள்ளுவேர். ஆண்டவரே, கண்டுனை அழைத்தவர் கைவிடுவாரோ என்று பாடுகிறதன்படி கைவிடாத தேவனப்பா, எனக்காய் மரித்தவர் எனக்காய் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு வந்திருக்கிற தேவனப்பா, உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனமாறுதல் அவர்களுக்குள் இருக்கும்போது, இருதயம் சிறப்படும் போது, ஆண்டவரே உம்மை மட்டும் பின்பற்றுகிற அனுபவம் இருக்கும்போது, உம்மையில் மட்டும் அன்பு கூறுகிற அனுபவம் வரும்போது, நீரும் அவர்கள் மேல் அன்பு செய்து பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ, சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, பிரிவினை இல்லாமல் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறேன். அப்பா, நான் நல்ல ஆசீர்வதிக்க பாத்திரம் நீங்களா இருக்கிறபடினாலே நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இதில் கலந்து கொண்ட பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நல்ல சாட்சி உள்ள வார்த்தைகளை கேட்டு உம்மை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.